ஆராதிக்கிற தேவன் ஒன்றான மெய்த்தேவன், இந்த உலகத்தை உருவாக்கின தேவனோட ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தேவனே, ஒன்றான மெய்த்தேவனே, உம்மை இந்த கடைசி காலத்தில எல்லா மக்களும் அறிந்து கொள்ள நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த உலகத்தை படைத்த தேவன், மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் படைத்த ஒன்றான மெய்த்தேவனை நாங்கள் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு தந்து, உம்முடைய வசனங்கள் நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. அன்று இம்மா சீடர்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது கொழுந்து விட்டு எரிந்தது போல உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய ஒவ்வொருவருடைய இருதயங்களை கொழுந்து விட்டு எரிய செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவன் உள்ளதாயும் இருக்கிறது. எங்களுக்கு நீ நித்திய ஜீவனை தருகிற தேவனாக இருக்கிற இந்த இடத்தில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையினால அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், மீது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். உம்முடைய வார்த்தைகள் மகேந்திரனையா சொன்னது போல உண்மை உள்ள வார்த்தைகள். நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தையின்படி எங்களை வாழ வைப்பீராக. இயேசு வார்த்தையானவர் மாம்சமாகி இயேசுவாக வாழ்ந்து காட்டினார், வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். நாங்கள் மாம்சமாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்து உம்மை போல எங்களை மாற்றிக்கொள்ளும். இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு போய் உம்முடைய நித்திய ஜீவனுள்ள சரீரத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராஜ்யத்தில் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களையும் இழுத்துக் கொள்வீராக. மதங்கள் ஒரு வழி அல்ல. மதங்கள் இன்மைக்கு பின்பு மறுமையில எந்த மதத்திலேயும் ஒரு தெளிவான அர்த்தமற்ற கொள்கைகளோடு இன்னும் மாற்றத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலத்தில் ஒவ்வொரு மதங்களும் இயேசுவை அறிந்து கொள்ள, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, அந்த மெய்யான கிரியேட்டரை அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் நிச்சயமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்கள் எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் இந்த வேதாகமத்தில நாங்கள் பார்க்கும் பொழுது ஆதி அகமத்தில பாருங்கள், தேவன் தான் எல்லாவற்றையும் படைத்தவர். இந்த உலகம் ஒரு இருளான உலகமாக இருந்தது. வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று வெளிச்சத்தை உருவாக்கினார். சூரியன், சந்திரன், மிருகங்கள், பறவைகள், மனிதனை let us make our image. ஜெனிசிஸ் 1:26 தேவனுடைய சாயலாகவும் இயேசுவினுடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டவர்கள் தான் நாங்கள். பரிசுத்த ஆவியானவர் தண்ணீரின் மேல் அசவாடி கொண்டு இருந்தவர் தான். அந்த ஆவியானவர் தான் 1 பேதுரு 1:12 பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்கு வாசம் செய்கிறார். பாருங்கள், அவர் தேவன், இந்த உலகத்தை படைத்த தேவன், பரிசுத்த ஆவியானவராக அந்த மகாபெரும் தேவன், அந்த தேவாதி தேவன் இன்றைக்கு எங்களுக்கு வாசம் செய்கிறார். அவர் பரிசுத்தராயிருக்கிறது போல எங்களுடைய வாழ்வை நாங்கள் பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். அதுதான் தேவன். பாருங்க, நாங்கள் எசாயா 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது கேரு மீன்களும் சேரா மீன்களும் தேவனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்ற தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் மத்தியில் வாசம் செய்கிற கேரு மீன்களுக்கும் சேரா மீன்களுக்கும் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நாங்கள் எங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். நாங்கள் அவரை துதிக்கும் பொழுது பரிசுத்த அலங்காரத்தோடு துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். வேதாகமத்தை படிக்கும் பொழுது இந்த தோட்ஸை கொண்டு வருகிறவன் பிசாசாக இருக்கிறான். பாருங்கள், இந்த தீமையான தோட்ஸுகளை என்னுடைய மனதில அவன் போடுகிறவனாக இருக்கிறான். என்னுடைய சரீரத்தில அவனுக்கு ஒரு பாவ சரீரமாக இருக்கிறது. கண்களின் இச்சை இருக்கிறது, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த தோட்ஸை அவன் கொடுக்கிறவனாக இருக்கிறான். பாருங்கள், ஏவாளில தோட்ஸை போடுவான். பாருங்கள், இந்த
நீங்கள் சாவதில்லை என்று ஈவாளுக்கு அந்த தோற்றை போட்டான். பாருங்கள், பிசாசுக்கு தெரியாத பிசாசு பொழுது கன்ஃபியூஸ், மனிதனை கன்ஃபியூஸ் பண்ணுகிறவனாகத்தான் அவன் செய்வான். ஒரு அடிமைப்படுத்துகிறவனாக, கன்ஃபியூஸ் படுத்துகிறவனாக, பொய்யை பேச பண்ணுகிறவனாக, திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பொய் பேசுவது, இப்படியான தோற்றை அவன் எங்களுடைய மனதில் போடுவார். பரிசுத்த ஆவியை பெற்ற நானும் நீங்களும் இயேசுடைய சிந்தையாக எங்களுடைய சிந்தையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் தான் அந்த வருகிற தோட்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கொள்ள வேண்டும். இந்த பிசாசிடத்திலிருந்து வருகிறதா, வேதாகம வசனத்தின்படி வருகிறதா என்று நீங்கள் அந்த தோட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி, இது என்னுடைய தேவனுடைய வேதாகமத்தின் தோட்ஸ் அல்ல, இதை நான் ரிஜெக்ட் பண்ணிவிட வேண்டும். இதுதான் இயேசுவின் சிந்தையில நீங்கள் உங்களுடைய மனதை வளர்த்து கொள்ள வேண்டும். இயேசுவுக்கு பிரியமான தோட்ஸ் அது அன்பாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், சந்தோஷமான தோற்றாக இருக்கும். பாருங்கள், அவருடைய கட்டளை அன்புதான் பிரதான கட்டளையாக இருக்கிறது. இந்த மெய்த்தேவனை, ஒன்றான மெய்த்தேவனை முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தியோடும் அந்த எங்களை படைத்த, எங்களை உருவாக்கின, எங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் சுவாசத்தை தந்த அந்த காற்றடித்த பையடா எங்களுடைய சுவாசப்பை, அந்த காற்றை அடித்த தேவனுக்கு, காற்றை படைத்த தேவன், பர்வதங்களை உருவாக்கின தேவன், காற்றை சிருஷ்டித்த தேவனுக்கு தான் நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், தோத்தரிக்க வேண்டும், புகழ வேண்டும். எங்களை படைத்ததின் நோக்கமே அவரை ஆராதிப்பதற்காக. அவரை ஆராதிப்பதுதான் அவருடைய தேவனுடைய விருப்பம். அவரை நாங்கள் புகழ வேண்டும். அவர் செய்கிற காரியங்கள், நன்மைகள், அவர் செய்கிற நன்மைகளுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அவரை உயர்த்த வேண்டும், எங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும். எங்களை ஒரு பொழுதும் உயர்த்தக்கூடாது. தேவன் ஏற்ற காலத்தில், ஏற்ற வேளையில நாங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் எங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு மதங்களில் வாழுகிறவர்கள் கூட இந்த மெய்யான தேவன், வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த ஒன்றான மெய்த்தேவன் தான் உங்களை சிருஷ்டித்தவர், எங்களையும் சிருஷ்டித்தவர். நாங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டோம், சத்தியத்தை அறியுங்கள். யோவான் 8:32 வசனம் சொல்கிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இது வேதாகமம் தான் சத்தியம். பாருங்கள், இன்றைக்கு பல மனிதர்கள் உலகத்தை நம்புகிறார்கள், மதங்களை நம்புகிறார்கள், அறியாமைகளை நம்புகிறார்கள். பாருங்கள், ஒரு காமன் சென்ஸ்ல வேதாகமம் ஒரு நீதியை கற்பிக்கிறது. இயேசுதான் நீதி. நாங்கள் பிறக்கும் பொழுது பாருங்கள், ஒரு பாவ சரீரத்தோடு பிறக்கிறோம். அதுல இருந்து நாங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது, தாயின் வயிற்றில பிறக்கும் பொழுது எல்லோருமே ஆதாம் ஏவாளின் சந்ததியாக பிறக்கிறோம். எல்லோரும் பாவிகளாக பிறக்கிறோம். ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போனோம். அவருடைய மறுபடியும் பிறக்கும் பொழுது தாயின் வயிற்றில ஒரு பாவியாக நாங்கள் பிறக்கிறோம். எங்களுக்கும் தேவனுக்கும் இடையில தடுப்பு சுவர் ஒரு பாவங்கள், அக்கிரமங்கள், மனிதனுடைய பாவங்கள், அக்கிரமங்கள். இந்த பாவங்கள், அக்கிரமங்களை மன்னிப்பவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவருடைய இரத்தத்தினால ஒரு தடையாக இருக்கிறது. நாங்க பரலோகத்துக்கு சேர முடியாதபடி ரட்சிக்கப்படும் பொழுது எங்களுக்கு பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் வந்து எங்களை பரிசுத்தமாக வாழ செய்கிறார். நாங்கள் பிசாசுடைய தோட்சுகள் வரும் பொழுது, எப்படி ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்றால் முதலில் ஒரு தோட்ஸ் வரும். அது பிசாசிடத்திலிருந்து வருகிறது. திருடுகிற ஒரு தோட்ஸ், இல்லாட்டி களவெடுக்கிற தோட்ஸ், இல்லாட்டி ஒரு குடிப்பழக்க தோட்ஸ், இல்லாட்டி ஒரு விபச்சாரம், ஏதாவது ஒரு தோட்ஸை பிசாசுடைய மனதில போடுவான். அது கற்பந்தடிக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் அது உங்களுடைய மனதில செயற்படும். நீங்கள் போகும் பொழுது, வரும் பொழுது, ரட்சிக்கப்படா இருக்கும் பொழுது இந்த தோட்ஸை நீங்கள் ரிஜெக்ட் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்ற நாங்கள், அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பாவத்தை குறித்தும், நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். பாவங்கள் எண்ணங்கள் வரும் பொழுது எங்களை கண்டித்து உணர்த்துவார். அது தவறான வழியில போகிற காரியம் என்று எங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். இது ஒரு பாவம், இதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. நியாய தீர்ப்பு இயேசுதான் நியாயம் தீர்க்க போகிறார். பாருங்கள், முதல் முறை வரும் பொழுது இயேசு
எங்களுக்காக மனுக்குலத்தின் பாவங்களுக்காக அந்த பாவம் உள்ள மனிதன் தேவனும் இயேசுவும் எங்களை படைக்கும் பொழுது தேவனுடைய சாயலாகவும் இயேசுவின் ரூபத்தின்படியும் தான் நாங்கள் படைக்கப்பட்டோம். இப்படியான மனிதன் மேல தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். நான் படைத்த மனிதன் அந்த பிசாசு வஞ்சிக்கப்பட்டு அவன் நரகத்துக்கு போகக்கூடாது, அந்த நித்தியமாக வாழுகிற அந்த அக்கினியும் கந்தம் எரிகிற கடலில போகக்கூடாது. அதற்காகத்தான் என்னுடைய மகனாக இயேசு கிறிஸ்துவ இந்த வாலிப வயதுல 33 வயதுல சிலுவையில மறிக்க வைக்கிறார். பாருங்கள், இயேசுடைய மிஷன் எங்கள் ஒவ்வொருவருக்காக இந்த உலகத்துல பிறந்த மக்கள், புதிய ஏற்பாட்டு காலத்துல பிறக்கிற மக்கள், அதற்கு பின்பு இயேசுடைய வருகை வரைக்கும் இந்த உலகத்துல பிறக்க போகிற மக்கள் எல்லாருக்காகவும் இயேசு அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அதுதான் அவருடைய மிஷன். நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்களும் எவ்வளவு காலம் மேக்சிமம் வாழ முடியும் என்று நாங்கள் எல்லாரும் வாழுகிறோம். எல்லாரையும் தேவன் எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், நாங்கள் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. தேவன் எங்களை படைத்த தேவனுக்கு பிறந்த காலம் தெரியும். தாயின் கருவில் உருவாகும் பொழுதே அவர் எங்களை அறிந்திருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் அவருடைய உள்ளங்கையில வரைந்திருக்கிறார். உள்ளங்கையில அவர் நீங்கள் என்ன எண்ணத்தோடு, என்ன சிந்தையோடு, எந்த மதத்தில எப்படி வாழுகிறீர்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எங்களுடைய பிறப்பு பரலோகத்தில் உள்ள புஸ்தகத்தில் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் நீங்கள் செய்கிற நன்மைகள் தீமைகள் எல்லாம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது பரலோகத்தில் உள்ள புஸ்தகத்துல, ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகத்துல, மெமரி புஸ்தகத்துல எங்களுடைய காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் ஜட்ஜாக வரப்போகிறார். பைபிள் தான் ஜட்ஜ்மெண்ட் புக்காக வரப்போகிறது. நீங்கள் மதத்தில் உள்ள எல்லாரும், மதமாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் எல்லாரும் இயேசுவின் நியாயாசனத்துக்கு முன்பாகத்தான் நிற்க வேண்டும். அவருடைய வழியில அவரை போல நாங்கள் வாழும் பொழுது பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு இயேசுவுக்கு பிரியமான வாழ்வு வாழும் பொழுது அவர் எங்களை வலது பக்கத்துல சேர்க்கிறவராக இருக்கிறார். செம்மறி ஆடுகளாக வலது பக்கத்திலேயும் தேவனுக்கு இயேசுவுக்கு பிரியமில்லாத காரியங்களை தொடர்ந்து செய்பவர்கள் இயேசு வேண்டாம் என்று தவறான எண்ணத்தோடு வாழுகிறவர்கள், அப்படி அவர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு சொல்லும் பொழுது பாருங்கள், என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒரு பொழுதும் புறம்பு தள்ளுவதில்லை. இப்படியான வசனத்தை தந்தவர். உங்களை ஒரு பொழுது நீங்கள் எந்த மதமாயிருக்கலாம், எந்த இனமாக இருக்கலாம், உங்களுடைய பாவம் சிவப்பாக இருந்தாலும் பாருங்கள், கொலை செய்திருந்தால் கூட, ரத்தம் சிந்தி இருந்தால் கூட, நீங்கள் இதய பூர்வமாக உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது, இதயத்தால கேட்க வேண்டும், சரீர உதட்டில கேட்பதல்ல. நான் ஒரு பாவத்தை செய்து விட்டேன் என்ற ஒரு இதய பூர்வமாக டிப்ளமேட்டிக்காக உண்மையை அவரிடத்துல சொல்ல வேண்டும். அவருக்கு எல்லாம் தெரியும். என்ன நீங்கள் செய்கிறீர்கள், உங்களுடைய சிந்தை என்ன, நீங்கள் இதயபூர்வமாக கேட்கிறீர்களா அல்லது உதட்டின் மூலமாக கேட்கிறீர்களா? ஜெபம் பண்ணும் பொழுது உள்ளான இதயத்திலே இருந்து ஒரு உணர்வோடு ஜபிக்க வேண்டும், கருத்தாக ஜபிக்க வேண்டும். இதயத்திலே இருந்து நான் நிச்சயமாக இந்த பாவத்தை விட வேண்டும், இந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு எனக்கு இறங்கம் என்ற ஒரு சுழி கண்ணீர் விட்டீர்களாக இருந்தால் அந்த நேரத்தில் அவருடைய மனதுருக்கத்தை நீங்க பார்க்க முடியும். ஒரு மனதுருக்கம் உள்ளதவர் நீங்கள் கண்ணீர் விடும் பொழுது அவர் தாங்க மாட்டார், அவரும் உங்களோடு சேர்ந்து கண்ணீர் விடுவார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன், இரக்கமுள்ள தேவன். நீங்கள் அவரிடத்துல பாருங்கள், மனதுருக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். பாருங்கள், லாசரு மரித்த பொழுது அவர் கண்ணீர் விட்டார். அந்த நாயினின் விதவையின் மகன் பாருங்களா, அந்த நாயினின் விதவையாக இருக்கிறாள், கணவன் இல்லை. அந்த வாலிப மகன் இறந்து விட்டான். பாருங்கள், இயேசு கண்ணீர் விடுகிறார், அவருக்கும் அந்த துக்கம். பாருங்கள், இப்படியாக அந்த மகனை உயிர்ப்பித்து அந்த தாயிடத்துல கொடுக்கிறார். எவ்வளவு ஒரு மனதுருக்கம் உள்ள இப்படியான
ரட்சகர் தான் இயேசு கிறிஸ்து. இரக்கப்படுகிறவர், மனதுருக்கப்படுகிறவர்கள், மனதுருக்கம் உள்ளவர், அவர்கள் அன்புள்ளவர், தன்னை வெளிப்படுத்துகிறவர். அவருடைய குணங்கள் எப்பொழுதும் ஒரு நன்மை செய்கிறவராக சிந்தித்திருந்தார். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராக சிந்தித்திருந்தார். எல்லாருக்கும் அவர் எப்பொழுது நன்மை செய்கிறவராக சிந்தித்திருந்தார். பாருங்கள், கலிலேயா எங்கும் அவர் நன்மை செய்கிறவராக எல்லாருக்கும். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் இயேசு தேவனோடு ஜெபிப்பார், உரையாடுவார். தேவனிடத்தில் இருந்து வார்த்தைகளை, அன்றைய நாளுக்குரிய வார்த்தைகளை தேவனிடத்திலே இருந்து பெற்று அத்தனை அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராக அவர் இருக்கிறார். பாருங்கள், மத்தேயு 4:23 பார்க்கும் பொழுது இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். பாருங்கள், பட்சபாதம் இல்லாத இயேசு சகல நோய்களையும் சகல வியாதிகளை, நீங்கள் எந்த மதமா இனமாக இருந்தாலும் அவர் உங்களை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். இப்படியாக அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். சகலரையும் சொஸ்தமாக்கினார். இப்படியாக கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்த திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். இதுதான் இயேசு. இவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு அவர் மரித்து மண்ணோடு மண்ணாக போனவர் அல்ல, இன்றைக்கு உயிர் உள்ளவராக இருக்கிறார். பிதாவின் வலது பார்சத்தில எங்களுக்காக பரிந்து பேசுகிறார். தேவன் எங்களை பார்க்கும் பொழுது இயேசுடைய பிற்கப்பட்ட உடலுக்கூடாக எங்களை பார்க்கிறார். நாங்கள் எங்களை நீதிமானாக பார்க்கிறார். நாங்கள் பாவிகள் அல்ல. நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படியாக பாவத்தில வாழ்ந்தோம், பாவிகளாக இருந்தோம். இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான்களாக தேவன் எங்களை பார்க்கிறார். எங்களை பரிசுத்தராக பார்க்கிறார். எங்களை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, எங்களை ராஜாவின் பிள்ளைகளாக அவர் பார்க்கிறார். தேவன் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த இயேசு ராஜாவுடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த உலகத்தின் ராஜாவின் பிள்ளைக்கு எவ்வளவு ஒரு கனம் மரியாதை இருக்குமோ அதிலும் பார்க்க மேலான அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். இயேசு ராஜாவுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எங்களுடைய தேவைகள் எல்லாம் எங்களுடைய பரலோக ராஜா பரலோகத்திலிருந்து எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். அவருடைய வசனத்தின்படி வாழும் பொழுது எங்களுடைய வாழ்வு ஆசீர்வாதமாக வாழுகிறது. பாருங்கள், நீங்கள் நேரத்தை காலத்தை இந்த மதங்களில அல்லது சினிமா சீரியல்களில இப்படி நாங்கள் கூட ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படி வாழ்ந்தோம், சினிமா சீரியல்கள் பார்த்தோம், இப்படியாக உலக மக்களோடு காலத்தை நேரத்தை வீணாக்கி வாழ்ந்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு மீண்டும் மறுபடியும் பிறந்த பின்பு அதெல்லாம் வேஸ்டாக பார்க்கிறோம். அதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், காலங்கள், நேரங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் வீணாக்கி இருக்கிறோம். நீங்களும் பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட பின்பு அந்த சினிமா சீரியல் எல்லாவற்றையும் காவைக்கில போட தேவன் எங்களுக்கு உதவி செய்தார். இயேசு உதவி செய்தார். இதெல்லாம் வேஸ்டாக இன்னைக்கு மதங்களில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள். மதங்களுக்கூடாக என்னுடைய மதம், என்னுடைய ஆதி மதம் என்ற ஒரு மத வெறியில உங்களுடைய இந்த பிசாசு எப்பொழுதும் மனிதர்களை அந்த மதங்களில் உள்ள மக்களை ஒரு அதிகார
கொண்ட்ரோலில வைத்திருக்கும். பாருங்கள், இந்த இந்த வான மண்டலங்களில துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், அடிமைத்தனத்தின் ஆவிகள். பாருங்கள், இந்த ஆவிகள் இப்படியான ஆவிகளின் வல்லமையிலும் பார்க்க பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அதிகரியம் பெரிதாக இருக்கிறது. பாருங்கள், உலகத்தில் உள்ளவனை விட உலகத்திலே இந்த தலைவனாக இருக்கிறவன் பிசாசாக இருக்கிறான், சாத்தான். ஆதாமுவாளை வஞ்சித்தவன் இன்றைக்கும் இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான். பாருங்கள், இயேசு அந்த சாத்தானையும் மரணத்தின் அதிகாரியான சாத்தானையும் தன்னுடைய மரணத்தினால வெற்றி சிறந்தார். எங்களையும் அவர் வெற்றி சிற வைக்கிறவராக இருக்கிறார். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நாங்கள் இயேசுவை போல வாழ்ந்து இயேசுடைய அதிகாரம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பிசாசினுடைய அதிகாரத்தை விட எங்களுக்கு தந்த அதிகாரம் அதிகமாக இருக்கிறது. பிசாசை கட்டுப்படுத்துற அதிகாரம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பிசாசினுடைய வல்லமையை விட அதிக வல்லமை கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், பிசாசுக்கு இந்த மரணத்தை மட்டும்தான் கொண்டு வருகிற அதிகாரம் பிசாசுக்கு இருக்கிறது. இந்த சரீர பிரகாரமாக மனிதர்களை வஞ்சித்து, இன்றைக்கு இந்த மதங்களில வாழுகிற மக்கள் எல்லாரும் எந்த மதமாக இருந்தாலும் தங்களுடைய சரீர பிரகாரமாகத்தான் இந்த சிலை வணக்கங்களை செய்கிறார்கள். புத்த மதமாக இருந்தால் புத்த சிலைகளை சரீர பிரகாரமாக தொட்டு தொட்டு கும்பிடுவது. பாருங்கள், இப்படியாக கத்தோலிக்கத்திலே பழைய காலங்களில் இப்படியான சிலை வழிபாடுகளை மனிதர்கள் செய்தார்கள். இன்றைக்கு சிறிதளவு மாறிக்கொண்டு வருகிறார்கள். இப்படியாக இந்து மதத்திலே இப்படி விக்கிர ஆராதனைகள், சிலை வணக்கங்களை செய்கிறார்கள். சரீர பிரகாரமாகத்தான் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தெய்வங்கள். உங்களுடைய மூதாதையர்கள் தவறு செய்து விட்டார்கள். அந்த தவறு இன்று வரைக்கும் அது தொடர்ந்து வருகிறது. பாருங்கள், இப்படியான ஆபிரகாமின் தகப்பன் ஒரு மத வழிபாடுள்ள குடும்பத்தில இருந்து ஆபிரகாமை பிரித்து எடுத்து, பாருங்கள், இயேசு இந்த மெய்யான தேவன் ஆபிரகாமை பிரித்தெடுத்து அவனை பாலந்தேனும் ஒழுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். பாருங்க, மில்கன் காணி லேண்டுக்கு கொண்டு போய் அந்த ஆபிரகாமின் சந்ததியாக கிறிஸ்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படியாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபூடாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆபிரகாமினுடைய இஸ்மாயேலுக்கூடாக முஸ்லிம் ஜனங்கள் அவர்கள் 12 கோத்திரங்களாக 12 பிரின்சஸாக அதிபதியாக அவர்களும் ஆபிரகாம் அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படி தேவனிடத்தில் கேட்டதன் நிமித்தம் அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த இஸ்மாயில் சந்ததி ஒரு துஷ்டன் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், வைல்டு மேன், ஒரு தீமையான இருப்பனாக இருப்பான். தேவனுடைய சித்தத்தின்படி பிறந்தவர் தான் ஈசாக்கு. ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள். ஒன்று தன்னுடைய சொந்த மனைவி கூடாக பிறந்த ஈசாக்கு தான் தேவனுக்கு பிரியமான மகனாக சுதந்திர மகனாக வருகிறார். ஆபிரகாமுக்கு பிறந்த ஆகாருக்கு வந்த வேலைக்கார பெண்ணுக்கு பிறந்த மகன் தான் இஸ்மாயிலாக இன்னைக்கு முஸ்லிம் சந்ததியாக ஒரு வைல்டு மானாக. பாருங்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்கள் ரட்சிக்கப்படாவிட்டால், இயேசுவை அறிந்து கொள்ளாவிட்டால் அவர்கள் இந்த நரகத்தில பிசாசோடு வாழுகிற வாழ்வு. எங்களுடைய தேவனுக்குத்தான் வல்லமை அதிகம் இருக்கிறது. பாருங்கள், வேதாகமத்தில் சொல்லப்படும் பொழுது அந்த சரீரத்தையும் ஆத்மாவை நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். பாருங்கள், இந்த சரீரத்தின் பாவம் செய்ததின் பின்பாக சரீரம் வந்தது. இந்த சரீரத்துக்கூடாக மரணம் வந்தது. பாருங்கள், இந்த மரணத்தை வெற்றி சிறந்த இயேசுவை நாங்கள் பின்பற்றுவதன்படினாலே எங்களுடைய இந்த மரண சரீரம் கலற்றப்பட்டு எங்களுக்கு இயேசுடைய சரீரம் கிடைக்கிறது. பரலோகத்தில் போகும் பொழுது இயேசுவோடு வாழுகிற இயேசுவின் சரீரத்தை எங்களுக்கு அவர் தருகிறார். அவரோடு வாழுகிற வாழ்வு, ஒரு மரணம் இல்லாத சரீரத்தோடு நாங்கள் வாழ போறோம் வாழ்வு. இந்த சரீரத்தை நாங்கள் கலைந்து விட்டுத்தான் நாங்கள் பரலோகத்துக்கு போகிறோம். அவர் ரட்சத்துல எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது அவர் எங்களுக்கு
அவரோடு வாழுகிற அந்த சரீரத்தை தந்து நித்தியமாக நாங்கள் வாழ போகிறோம். பாருங்கள், இந்த சரீர பிரகாரமாக நீங்கள் மதங்களில தான் சரீர பிரகாரமாக அந்த தெய்வங்களை தேடி அந்த தெய்வங்கள் ஒன்றும் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு விடுதலை தராது. இதற்காக தான் இயேசு வேண்டும். வேண்டாம், பரலோகத்துக்கு நாங்கள் போகிறோம். இயேசுக்கு கூடாகத்தான் பரலோகத்துக்கு போக முடியும். பரலோகத்திலே அனுப்பப்பட்ட ஆவிதான் பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியினாலதான் நாங்கள் மறுபடியும் பிறக்கிறோம். நாங்கள் மறுபடியும் பிறந்து இயேசுவுக்கு பிரியமாக இந்த சரீரத்தை இழந்து விட்டு தான் போகிறோம். மதங்களில சரீரத்தினாலதான் இந்த மத கடவுள்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த மெய்யான கடவுளை கண்டுகொள்ள முடியாத உள்ளான இருதயத்தில் இருந்தவர்கள் தேட வேண்டும். உள்ளான மனுஷன் 2 விதமான மனுஷர்களுக்கு இருக்கிறான். ஆவியும் ஆத்மாவும் இணைந்து சரீரத்துல நாங்கள் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது எங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளும் பொழுது பிசாசு எங்களிடத்துல வர முடியாது. நீங்கள் பாவம் செய்யும் பொழுது, இந்த சரீரத்தை கூட பாவம் செய்யும் பொழுது நீங்கள் மதத்தில தான் வாழ்வீர்கள். ஏதாவது இந்து மதத்தில அல்ல முஸ்லிம் மதத்தில அல்லது வேறு ஏதாவது புத்த மதத்தில, இதெல்லாம் சரீர பிரகாசம். அந்த மதத்தில வாழ்கிற எல்லாருமே பாவ சரீரத்தோடு தான் நீங்க வாழுகிறீர்கள். எங்களுக்கு இயேசு அந்த சரீரத்தை பரிசுத்தமாக்க வைத்திருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். அந்த சரீரத்தை பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் தேவனை தொழுது கொள்கிறோம். பரிசுத்த சரீரம் உள்ளவர்களாக பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடி கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் பிறந்தவர்கள், இந்த பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், இப்படியாக அவர்கள் நாங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவர் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார்கள். அதற்காகத்தான் நாங்கள் அனுதினமும் இந்த வேதாகமத்தை தியானிக்கிறோம். இது இப்படியாக தியானிக்கும் பொழுது எங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது அது எங்களுக்கு ஒரு இதயத்தில எங்களுக்கு ஒரு கொழுந்து விட்டு எறிகிற தன்மையை தருகிறது. பாருங்க, இம்மாசிடர்கள் இயேசு உயிர்த்தெழுந்து அவர்களோடு போகும் பொழுது இயேசு தன்னை மறைத்து அவர்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர்கள் துக்க முகத்தோடு போகிறார்கள். இயேசு மறித்து விட்டார் என்ற ஒரு துக்கம் தங்களுக்கு என்ன நடக்கும், என்ன செய்வது என்று அறியாதபடி அவர்கள் நடக்கிறார்கள். இப்படித்தான் சீடர்களும் இருந்திருப்பார்கள். பாருங்கள், சீடர்கள் எல்லாரும் இயேசு மறித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் ஒரு நம்பிக்கையற்ற தன்மையில பேதுரு தொழிலுக்கு போய்விட்டார், தன்னுடைய பழைய தொழிலுக்கு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் 50வது நாளில வந்த பொழுதுதான் அந்த வல்லமை அவர்கள் தங்களுடைய இந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு அற்புதங்களை அதிசயங்களை செய்து பரவசப்படுத்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அந்த பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கும் வரைக்கும் அவர்கள் வெயிட் பண்ணினார்கள். இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்தவ சபைகளுக்கு, எந்த மதமாக இருந்தாலும் நீங்கள் கிறிஸ்தவ சபைகளுக்கு போய் அந்த சபைகளில பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாங்கள் பெற முடியுமா என்று நீங்கள் கேட்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையில இருக்கிறாரா, எப்படி நான் அதை பெற்றுக் கொள்வதென்று போய் அந்த சபையில தொடர்ந்து போக வேண்டும். போகும் பொழுது நீங்கள் அங்கு இயேசுதான் அந்த இடத்துல தலைவராக இருக்கிறார் என்ற ஒரு உணர்வோடு அந்த சபைகளுக்கு போக வேண்டும். மனிதர்கள் சில வேளைகளில் புது விசுவாசிகளும் அங்கு இருப்பார்கள், பழைய விசுவாசிகளும் அபிஷேகம் பெற்றவர்களும் இருப்பார்கள், அபிஷேகம் பெறாதவர்களும் இருப்பார்கள். நீங்கள் அந்த இடத்துல இயேசுவை தான் நோக்கி பார்க்க வேண்டும். பாருங்கள், போதகர் தன் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தருவார். அந்த வார்த்தை ஒரு வல்லமையாக விளங்கும். உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வருகிற வார்த்தைகளாக இருக்கும் அந்த வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள். அந்த சபையில பரிசுத்த ஆவியானவரை நம்புகிற விசுவாசிக்கிற சபைகளில பரிசுத்த ஆவியானவர் இறங்கி உங்களை நிரப்புவார். நீங்கள் தொடர்ந்து போக வேண்டும். ஒரு 2-3 மாசங்கள் கிடைக்கும் வரைக்கும் விட்டு விடக்கூடாது. நீங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்று விட்டால் அந்த அபிஷேகம் தான் உங்களுக்கு ஒரு தேனை போல
தேனிலும் இனிமையாக வேதாகமத்தை படிக்கும் பொழுது ஒரு தேனிலும் இனிமையான வார்த்தையாக அந்த வார்த்தை உங்களுக்கு தென்படும். நீங்கள் டாக்டர்ஸ் ஒரு ஔஷதம் டாக்டர்கிட்ட போனால் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் தருவார். அந்த பிரிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஒரு மருந்தாக இருக்கிறது. நாங்கள் பல தடவைகளில வேதாகம தரங்களுக்கு மருந்தாக இருக்கிறது. பல நோய்களுக்கு நாங்கள் அபிஷேகத்துல நிறைந்திருக்கும் பொழுது எங்களுடைய உடம்பில நாங்கள் எந்த நோய்களையும் நாங்கள் ஃபீல் பண்ண மாட்டோம். எந்த உடம்பில தேவனுடைய அபிஷேகத்தில, ஜெபத்தில, உபவாசத்தில, அவருடைய அபிஷேகத்தில நிறைந்திருக்கும் பொழுது எங்களுக்கு எந்த சரீரத்தை நாங்கள் ஒடுக்கி விடுவோம். சரீரத்தின் மதங்களை தேடுகிறது, பாவத்தை நினைக்கிறது, இப்படியான எண்ணங்கள் இல்லாமல் போகும் பொழுது நாங்கள் ஆத்மாவும் ஆவியும் இணைந்து செயற்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் செயற்படுவார். அப்போ அந்த சரீரத்துல காணப்படுகிற நோய்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். அது எங்களுக்கு உணர்வே இல்லாமல் போய்விடும். இதற்காகத்தான் நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு வார்த்தையை படிக்க வேண்டும். அந்த வார்த்தை எங்களுக்கு அவருடைய அபிஷேகத்தினால நோய்கள் எல்லாம் மறைந்து நீங்கள் இல்லாமல் செய்து விடலாம். அவருடைய அபிஷேகத்தை அதிகரித்துக் கொள்ளும் பொழுது நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பாருங்க, சீடர்ல யோவான் அவருடைய மார்பில சாய்ந்திருந்தான். பாருங்கள், இயேசு அவனை தன்னுடைய தாயிடத்தில் ஒப்பு கொடுத்தான். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம், பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன். நான் பரவசம் அடைவேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன், நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன். நான் நிம்மதி அடைவேன். அவர் ஒரு நீதி தேவன், எங்களுடைய தேவன். ஒரு நாளும் தீமை செய்யாதவர், நன்மை மட்டும் செய்கிறவர். அவருடைய குரலை கேட்க வேண்டும். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். பசும்பொன் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே. ஆமாண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டுள்ள ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். நாங்கள் சரீர பிரகாரமான உணவை உட்கொள்கிறோம். நம்முடைய ஆத்ம உணவாக நீர் இந்த வேதாகமத்தை தந்திருக்கிறேன். கர்த்தர் சங்கீதம் 23 படி, கர்த்தர் என் ஆத்மாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். இந்த ஆத்ம உணவை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உட்கொண்டு எங்களுடைய உம்முடைய நீதியில நாங்கள் நடக்க, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் உம்முடைய நீதியில நடக்க, நாங்கள் தீமை பாவத்தில வாழ்ந்தோம். உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று நாங்கள் 180 பாகை டிகிரி உம்மை நோக்கிய பிரயாணத்திலே போய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களை நீர் இழுத்து கொள்ளும்படியாக
அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா? பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது இந்த நேரத்தில பரிசுத்த ஆவியினால் நிரப்புவது அதிக நிச்சயம் அல்லவா? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று இது உம்முடைய பரிசுத்த ஆவியை கேட்கும்படியாக, பரிசுத்த ஆவியானவரை தட்டும்படியாக, பரிசுத்த ஆவியானவரை தேடும்படியாக நீர் எங்களை கற்று தந்தீர். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், mighty name of Jesus, holy name of Jesus, உம்முடைய அபிஷேகத்தினால் இந்த நேரத்தை நிரப்புவதற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். இது எவ்வளவு நல்லவரப்பா. எங்களை எல்லாம் இழுத்து கொண்டீரே. தீமையில வாழ்ந்தோம், பாவத்தில வாழ்ந்தோம். எங்களை உயிரோடு கண்மலையின் மேல் நிறுத்தினீரே. உம்முடைய பிள்ளைகளாக தகுதி இல்லாத எங்களை தாவீது சொன்னது போல நாங்கள் எம்மாத்திரர் ராஜா மேற்பவனாக இருந்த அரசனாக மாத்தினே. நாங்கள் எம்மாத்திரம் தகுதி இல்லாமல் இருந்தவங்களை எல்லாம் உம்முடைய வசனத்தினால தகுதிப்படுத்தினீர். உம்முடைய இரத்தத்தினால பாவங்களை கழுவி உம்முடைய வசனத்தினால ராஜாக்களாக, உம்முடைய ராஜாவின் பிள்ளைகளாக எங்களை மாற்றினீரே. எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி பின்பு மீண்டும் எங்களை உம்முடைய நீரிருக்கும் இடத்தில் எங்களை அழைத்து செல்பவரே, நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் வாழ்ந்து துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டேவம் எது வந்தாலும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் அன்பினால எங்களை இழுத்து வைத்திருக்கிறதற்காக நன்றி. எந்த வேளையில நாங்கள் உம்மை நம்பி நாங்கள் மரிக்கும் பொழுது எங்களுடைய ஆவி ஆத்துமா உம்மிடத்துல வந்து சேர்ந்து கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராஜ்யத்துல ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. விசேடமாக இந்த மதங்களில் வாழுகிற மக்கள் அடிமைத்தன ஆவியை பெற்று அந்த நரகத்துக்கு போகாதபடி அவர்களுள்ள ஒரு உணர்வுள்ள இதயத்தை கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவராக நிரப்பி அவர்கள் உம்மிடத்துல வர கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீங்களா. ஆமேன். பாவம் எல்லாத்தையும் போக்கினவர். எங்களோட பாவங்களை ரத்தம் போல சிவப்பா இருக்கும் பொழுது பனியை போல எங்களை வெண்மையாக்கி கொடுத்த தகப்பனின் வார்த்தையின்படி நீங்க கூறிய வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஆமேன். நீதிமான் ஆக்குறேன். அவர் அவருடைய ரத்தத்தின் மூலமாக நாங்கள் கழுவப்பட்டோம். அப்படி அவருடைய வார்த்தையை பயந்து கொடுத்தவங்களை நான் இன்னும் அதிகமாக கத்துட வார்த்தையின்படி அதிகமான வெளிப்படுத்தலை எங்களை கொடுத்து மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர், நன்றி, நன்றி. அருமையான அவரோட பரிசுத்தமான ஆவி எங்களுக்கு இல்லாவிட்டா நாங்கள் எங்களுக்கு இந்த ஊழியத்தை செய்யவே முடியாது. அந்த பரிசுத்தமான ஆவியை கொடுத்து உங்களையும் யாவரையும் கத்தோட ஊழியக்காரரை வழிநடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். பாவங்கள் எல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார், ஆவியினாலே நிரப்பிடுவார். அதிசயம் செய்கிற கத்தர் இன்று மாலை இவ்வளவு நேரம் எங்க கூட இருந்து பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை, அவரது ஆவியின் மூலமாக பரிசுத்தமான ஆவியின் மூலமாக எங்களை நடத்தின கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி